ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு கூட கழுவலை, ஒன்லி பல்ல மட்டும் விளக்கிட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக கருவாடு வாங்குறதுக்காக போகிறோம். சோழி எப்படி அங்கே வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் என்ன பண்ணுறேன்னா சோழி எப்படி போய் அப்படியே மக்களே. இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சதுனால டீ எதுவுமே குடிக்கல. அப்படியே நான் இங்கே இருக்கிற பேக்கரியில் வந்து இப்போ வந்து லைட்டாக 2 பப்ஸு சாப்பிட்டுட்டு போகலான்னு அப்படியே இந்த பேக்கரிக்கு எப்படி போகிறோம். போய் சாப்பிட்டு வரேன். பாலா பப்ஸ் அப்புறம் அழகாக பாருங்கள் மக்களே. முட்டைங்கிற பேரில் எப்படி சொன்னா உள்ள முட்டைங்கிற ஒன்றும் இல்லை பாருங்க. 2 சாப்பிட்டு முட்டையை தான் அவருக்கு மட்டும் ஏதோ பாதி முட்டை இருக்குது. இப்போ வந்து பப்ஸு சாப்பிட்டுட்டு அப்படி இந்த வல்லரசு முறைக்காக போயிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டு அந்த இங்கே பாருங்க கடையில் என்னமோ சிகரெட் என்னமோ வாங்கிட்டு இருக்கேன். அது என்ன கடை? ஜெராக்ஸ் எடுத்துக்கிருக்காங்க. சாரி மக்களே. சரி அப்படியே போ. பயந்து ஓடுறான்னு சொல்லி வேலைக்கில் யார் வரா வரும்போது பயந்து ஓயாமல் ஓடுறாப்புல. மக்களே, இப்போ நம்ம வந்து தொண்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த தொண்டி படம் பார்த்தீங்கன்னா மக்களை இங்கே பார்த்துக்குங்க. இங்கிட்ட தேவை சோழியபடி ராமநாடு போகிற ஹைவே. ராமநாடு போகிற ஹைவேவா? ஈஸியாக சரியான தண்ணியாக இருக்குல்ல மக்களே. சூப்பர் தண்ணி. அந்த சூரி வந்து படம் எடுக்கிறது வந்து இங்கே தான் மக்களே. தொண்டியில் மண்டாடி. என்ன படம்? மண்டாடி. மண்டாடி. அடிக்கிற வெயிலுக்கு புளியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிச்சா சூப்பராக இருக்கும். நிற்கிறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. மக்களே, சோழியக்குடிக்கு கருவாடு வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே சோழியக்குடி பஸ் ஸ்டாண்ட் வழியாக அங்கே போய் போகாது, லாஞ்சேடிக்கு போய் வாங்க. அப்போ தான் அங்கே காசு கம்மி. அங்கே விட இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இடம் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். வாழையை பார்த்தீங்களா பிச்சுக்கிட்டு இருக்கு மக்களே. நம்பாத, ரேட்டு கம்மியாக இருக்கும்னு அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கால் அடித்து போய்கிட்டு இருக்கான். நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டாம் வந்தேன். உங்களுக்கு ஏதாவது கருவாடு வேணும்னா வல்லரசை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அவன் நம்பர் வந்து கீழே கொடுத்துட்றேன். வரவே மாட்டாங்க. அவன் ஒரு பிக்காளி போயிருங்க. உண்மையில கிட்ட ஊர் பயங்கரமாக இருக்குங்க. ஆடெல்லாம் பாருங்க, மைக் கட்டியிருக்காங்க. கடல் வந்து தலைவரே மக்களே. கடல் இதான் தொண்டி கடல். என்ட்ரி ஆகும். விரட்டிட்டாங்க பாருங்க. கடலை போட்டுக்கிட்டுலாம் நிற்கிது. அலப்பாம ஓட்டியா அலப்புற மக்களே. அதுதான் தொண்டி கடல். போட்டு போவோம். இதே நிற்கும். இந்த கருவாடெல்லாம் காய போட்டிருக்காரு பாருங்க. உங்கள்கிட்ட தான் இப்போ போக போகிறோம். 4 பேர் உட்காந்துருக்காங்க. கருவாடு தான் வாங்கணும். இவங்க தான் கருவாடு வந்து சேல் பண்ண போகிறாங்க. இது என்ன கருவாடுக்கா? இது என்ன கருவாடுக்கா? சீலா. சீலா நகரம் இருக்காக்கா? எல்லா கருவாடு இருக்குது. உங்களுக்கு எதுவும் வேணும்னா அந்த நறுக்கு நம்பர் மக்களே, உங்களுக்கு ஏதாவது கருவாடு வேணும்னா நறுக்கு பாருங்க. முல்லைக்கொடி நீங்கள் வந்து பாருங்க. இந்த இரா செருப்பு கழட்டிட்டு வரேன். நகரையா
இது நகர. ம். இதே நகர. எவ்வளோக்கா கிலோ நகரெல்லாம்? ம். எது தொண்டான இது? இதுவா? இப்போ நகரம் வந்து 450 ரூபான்னு தெரிய. இது வெளியே போனாலும் அதே ரேட்டு தானே, கூட தான். இல்லை நீங்கள் இங்கே கொடுக்குறாங்க விலை கம்மியாக தானே வாங்க. 450 கூட இருக்காம இருக்கு மக்களே. இங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. மக்கள் இருக்குது. இது எல்லாமே எப்படிறா ஃபுல்லாகவேவா? வீடா இல்லை எப்படி? வீடெலாம் இல்லை, தொழில் பண்ணுறது. வியாபாரி எங்கேருந்தோ இப்படி இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. இது இன்னொரு கடை. பத்து கிலோ ரேட் எவ்வளோங்க? மக்களே இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கூடையாக போட்டு அவங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடை மட்டும் வெங்காயத்தாங்க. இந்த திருக்க இருக்கு. இந்த தானே திருக்க. இந்த எப்படி போய் நகர வீடு அங்கே தான் இருக்கான். ரெண்டு பேர் பாருங்க, கருவாடை வந்து வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க. போலையாம் அதே ரேட் தான். போட்டு போலையாம், அதனால ரேட்டு. காத்தடிக்கல, காத்தடிக்கிறனாலயா? அதிகமான காத்தடிக்கல். சரி வா வாங்குவோம். அதாவது என்ன நகரங்கள் மட்டும் நகர வேறு எங்கள் அம்மா சின்ன கருவாடு கிடச்சி. திருக்கெல்லாம் நல்லா இருக்காது கருவாடு. பண்ணாவா? பண்ணான்னு என்ன அது? கீழிப்பொடி. இது என்னது? கிளி மீனா? இதெல்லாம் இதுவாக இருக்கு, நிலமையில இருக்கு, பெட்டியில் போட்டு அடைக்கிற மாதிரி. இது அது வந்து இப்போ தான் பிடிச்ச மீன். எது அது? இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறதா? அது நேற்று நைட்டு வந்த மீன். இது வந்துட்டு 3 நாள் பிடிச்சிருப்பா. இது வந்துட்டு ரெடியாக இருக்குது. பெருஸ்டா காய போட்டு தனித்தனியாக. கெட்டு போகாது இதெல்லாம்? கருவாடு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளோதானாடா? ஓ, வெட்டுறது என்னது? மீன் வெட்டுறாளா? என்னடா இது? மீன் தானா? இரும்புனாக்கா என்ன மீன்? கோழி தீவனத்துக்கு. ஓ, கோழி தீவனத்துக்கா? இதில் உள்ள சதை ஊற்றி எடுத்துகிறோம் சாப்பாட்டுக்கு. குமார் போற கிலோ அக்கா. இது நகரெல்லாம் எப்படி இது வாங்கலாமா? அங்கே சின்னது பொடிசு தான் எவ்வளோ மாதிரி இருக்கு பாருங்க. பொடிசு இருக்கா? பொடிசாக தான் இருக்குது. அது எவ்வளோ கிலோ? 200 ரூபா கொடுவாங்க. என்னதுடா? நகர பார்க்கலாமா? இப்போ யார்கிட்ட கொட்டாய்க்குள்ள தான் இருக்கு. போட்டுக்கலாம், அது கொட்டாயில் பாருங்க, ஒரு நெட்டில் இருக்குது. ரொம்ப பொடியா இருக்கா? பாருங்க. எங்கிட்டு? ஏய் இந்தாண்டா இருக்கு. எப்படி இங்கிட்டா? வாங்க போ. இதுதான் இது எருமநாக்குன்னு சொல்லுவாங்க. எருமநாக்கு செத்தநாக்கு மாதிரி. எருமநாக்கா? காரா இதுவா? சீட்டு போட்டு இதுடா நகரதா? இது இல்லையடா? இந்த இதுவா? இது இல்லையே. இதே நகர இதானா? பொடி காஞ்சிதான் நல்லா இருக்கு. பதமாக தான் இருக்கு. காரப்பொடியா? ரொம்ப கம்மியாக இருக்கு. இது 200 சைஸுக்கு தகுந்த மாதிரி போல. போதுண்ணே. எனக்கு கருவாடு எப்படி இருந்தாடா நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இதுதான் 200 ரூபாய்.
நீ வீடியோ போட்டுட்டு வீட்டில் போய் 300 சொல்லுவேன். வீடியோ பார்த்துட்டு 200 நான் எங்கேன்னு சொல்ல போகிறேன். ரைட்டு வர சொல்ல அவரை. வர சொல்லு. பாத்திராடி மண்டையில் எடுத்துக்கிறேன். வரதான் பாலகிருஷ்ணன். ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் இருக்கு பாருங்க, உப்பு தண்ணியிலையும். உப்பு தண்ணியும் தென்னை வளரும். இதையாவது சொல்லக்கூடாது சும்மா. அது தென்னை மரம் உனக்கு தெரியலையா? ஆமாடா, அங்கே ஒரு பனைமரம் பக்கத்தில் ஒரு தென்னை மரம். பனைமரம் பக்கத்துல இருந்து அது பனைமரம். தென்னை மரம் இல்லையா? உங்களோட வேலை எல்லாமே இப்படிதான். உள்ள போயிட்டு வெயிலில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் இந்த கருவாடு இப்போ கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 600 700 சொல்லுவாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி காசு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி காசு. கருவாடு கீழே கிடக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தூக்கி உள்ளே போட்டுரும். இப்போ இந்த கத்திரிக்காய் கருவாடு வாங்கும்போது இந்த மாதிரி பார்க்கணும் மக்களே. இப்படி பிடிக்கும்போது கருவாடு இப்படி வரக்கூடாது. அப்போ பதமாக இல்லைன்னு அர்த்தம். இதுவும் பதமாக இல்லை. நல்லா காஞ்சது மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆமாடா, உள்ள புதக்க புதுரா பிச்சிடாதா? இது காஞ்சி என்ன ஒட்டிடுமோ ஃபுல்லாகவே? நல்லா டைட்டாகிடும். கருவாடு எடுக்கும்போது வளையக்கூடாது. அதே மாதிரி வளையக்கூடாதுன்னா எப்படி? இப்படி வளையக்கூடாது மீன் மாதிரி. அதனால் இப்போ பிடிச்ச மீன். சரி, இப்போ பிடிச்சது சிலேபி கண்டை. இது தெரியல. சிலேபி கண்டு எனக்குன்னே தெரியும் மீனை பற்றி. ஜிலேபி கண்டை, இது புடவை, இது இறால், இது என்னது? இது அது ஜல்லி கண்டை. டேய் இதுடா, இது அதே மீன் தான் மொத்தம் விரிச்சு போட்டிருக்கேன். டேய் எல்லாமே ஜிலேபி மாதிரி இருக்குடா. ஜிலேபி இதில் இருக்காதுல்ல? கடலில் ஜிலேபி வராதுல? இருக்கும் ஆனால் பெருசாக இருக்காது. பெருசாக இது உங்கள் அம்மா சொன்ன காராமணி. இது காராமணி. ஒரு காரா கிடக்கு. இது நகர கிடக்கு. இது நகர. எந்த மீன்? இதுதான் நகர. அந்த ரோஸ் கலரில் இதுதான் மக்களே நகர. பாவம், எத்தனை உயிரை கொண்டு இப்படி போட்டிருக்காங்க பாருங்க. செத்ததுக்கு அப்புறம் திண்டாது பாவம் இல்லை மக்களே. பாவம் திண்டா போச்சு. 220 அந்த இது சின்ன நகர. சரி வாங்க போட்டுக்கிறோம் பேசி. எவ்வளோ குறைக்கலாம்? நிறையா வாங்கினா ரொம்ப தூரம்னால எங்கன்னு